மீனாவும் முத்துவும் கிருஷ்ண தன்னோட பெத்த பையன் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக கூட ரோகிணி அவங்க நல்லா நல்ல விதமாக நினைக்கணும்னு எண்ணம் இல்லாமல் அவங்க அம்மாட்ட போய் முதல்ல முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் இருந்து இந்த குழந்தைய வாங்கி கொடு, நான் வேறு யாராச்சிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவங்க அம்மா இருந்துட்டு, ஏன்டி உங்கள் குழந்தை உங்கள்கிட்டயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, நீ நல்ல விதமாக பார்த்துக்கலான்னு எண்ணம் இல்லாமல் இப்படியெல்லாம் சொல்கிறியே, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனோடனே நான் என்னடா பண்ணுறது, நம்ம பேரனை யார் காப்பாற்றுவா, பார்த்துக்கோ, நீயும் பார்த்துக்க மாட்டியே அப்படின்ட்டு எனக்கு கவலையிலேயே இருந்தேன். ஏதோ ஆண்ட புண்ணியத்தில் எனக்கு முத்து காப்பாற்றி விட்டான். முத்து மீனாவும் நீ நினைக்கிற மாதிரி அவங்க கெட்டவங்களே கிடையாது, நல்லவங்க தான். நீ அவங்ககிட்ட உன்னோட கஷ்டத்தை எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அது கண்டுபிடிச்சி உனக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. நீ தேவையில்லாமல் அவங்களே கெட்டவங்கன்னு நினச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறா. நீ தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காத. இந்த பணத்தை வச்சு நீ அவன் எவ்வளோ செலவு பண்ணானோ அந்த பணத்தை நீ கொடுத்துரு. அவன் ஒன்றும் உன்னை உயிரை காப்பாற்றணுங்கிறது என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் பணத்தை வெட்டி எறிஞ்சிட்டு போகிறா ரோகிணி. ஆனால் அவளுக்கு நன்றிங்கிறதே இல்லை. சரி, கிருஷ் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஆபத்து ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. வித்யா, நான் செஞ்ச தப்பு தான், அப்போதைக்கு நான் உன்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, என்னை விட்டா உனக்கு கார் இருக்கா, உன்னை விட்டா எனக்கு கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடிக்கிறான். ஆனால் வித்யா இருந்துட்டு, என்ன நீ ஏதோ காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காகவே நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன்னு தெரியுது, சொல்லு, நீ அவசரப்பட்டு எப்போ பார்த்தாலும் போய் முருகன்கிட்ட பணம் கேட்கறதுனால தான் நானும் உணர்ச்சி வசப்பட்டு திட்டிட்டேன், சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீ என் பையனை கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கணும், இப்படி எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு 10 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, நீ என் பையனை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அப்போது நீ ஹெல்ப்புக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற, மற்ற எப்படி நல்லா இருக்கே என்னன்னு சொல்லி இங்கிறதுக்காக ஃபோன் பண்ணல, ஏன் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி இது சொல்யூஷன் தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னானே, என்னடி என்ன நக்கலாக குத்தி காட்டுறிய அப்படின்னு. இல்லடி, இப்போவே நீ சொல்லிட்டீன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ பணக்கார வேஷம் போட்டது களைஞ்சு போச்சு, அதுக்கே உங்கள் மாமி இந்த ஆட்டம் ஆடுது, உனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஆடுவாங்க, அதனால் இப்போவே முத்துக்கட்டையும் மீனாட்டையும் சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழியை பாரு, இப்போ கிருஷ்ண உங்களோட இருக்கானா அப்படியே இருக்க வச்சுக்கலாம், அவனும் வளர்ந்து பெரியவனாகிறான், அவனுக்கும் நல்லது தான், நாளைக்கு ரொம்ப பெருசாகி பிரச்சனையை உண்டு ஆகிறதுக்கு இப்போவே பிரச்சனையை சால்வ் பண்ணிடு, அந்த பிரச்சனையோட இந்த பிரச்சனையும் ஒரே இதாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அட்வைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ரோகிணிக்கு ரொம்பவே கோபம் வருது. நீ என்ன அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு. கண்டிப்பாக, ஆனால் நான் இங்கே இல்லை, இருந்தாலும் நான் பார்த்துக்க முடியாது, நான் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னோடனே, நான் இப்போ ஊருக்கு போயிட்டுருக்குறேன், அதனால் நான் வர்றதுக்கு லேட் ஆகும், கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் அழைக்க போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிடுறா. சரி, இப்போ கூட நான் வேறு யாராச்சும் கிட்ட கேட்டு என் பையனை பார்த்துக்குறேன், ஆனால் முத்து மீனாவும் என் பையனை பார்த்துக்கூடாது, அங்கே கிருஷ் அங்கே இருந்தானா எனக்கு ரொம்ப பிரச்சனையாகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வித்யாக்கிட்ட சொல்லிட்டு போனை வச்சிட்றா. ஆனால் கிருஷுக்கு பெத்த தாய் முன்னாடியே இருக்கிறப்ப என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமத்தனமாக போய் பார்த்து பேசுகிறா, எடுக்கிறா. ஆனால் இவ திட்டிகிட்டே இருக்கிறா, நீ இங்கேருந்து கிளம்பிடு, வா, நான் உன்னை யாராச்சும் கொண்டே விட்றேன், இப்போதைக்கு இங்கே இருக்க வேண்டாம், நீ இருந்துன்னா எனக்கு பிரச்சனையாகும், ஏன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ உன்னை பெரிய பையனாகி நான் உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னா இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறா ரோகிணி. ஆனால் அந்த பையன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே இருக்க தான் பிடிக்குது, அம்மா நான் இங்கே கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, டேய் கம்முனு, யார் எது கேட்டாலும் நீ என்னோடய பையன்னு சொல்லக்கூடாது, எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னானே, சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அம்மா இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இங்கே படுத்துக்கிறேன்னு சொன்னானே, ஆனால் படுத்துக்க மாட்டேன்ட்டு வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கிறா ரோகிணி. அந்த பையன் ரொம்பவே அடம் பிடிக்கிறா கிருஷுமே. சரின்ட்டு வெளியில் கதவு தள்ளி வெளியில் கொண்டுட்டு வர்றப்ப மீனா எந்திரிச்சு பார்த்துக்கிறான். கிருஷ் அடிக்கிறத பார்த்துட்டு மீனா கேட்குறா, எதுக்குங்க ரோகிணி அவனை அடிக்கிறீங்க, அவன் ஏதோ தெரியாதனமாக அங்கே வந்திருக்கானா, அதை அடிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் கண்டிப்பாக அடிக்கவே இல்லை, அவன் வந்துக்கிட்டு நான் எப்படியாச்சும் என்னை இந்த வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போங்க, நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு அவன் சொன்னான், அதனால தான் நான் பேசிட்டு தான் இருந்தோம்ல, அடிக்கலை, நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அந்த கிருஷ்ணவை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப முத்து வந்துடுறா. என்ன பிரச்சனை, எந்நேரத்தில் என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்க, மனோஜ் தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறப்ப, சரி என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு, நான் கிருஷ் அடித்தான்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரம்மா மீனா சொல்கிறா, நான் அடிக்கவே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் அப்படி நம்பிக்கை இல்லைன்னா கிருஷ்ணவே கேளுங்கன்னு சொன்னோன்னே, கிருஷி கேட்டோன்னே, கிருஷி இல்லை ஆண்டி அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி வான்னு கூட்டிகிட்டு போனோன்னே, ஆனால் மீனாளுக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அவங்க அடிச்சுட்டு அடிக்கலின்னு சொல்கிறாங்க, இவன் ஏன் அடிக்கடி அங்கே போகிறான்னு சொல்லி கேட்குறப்ப, கிருஷி வந்துட்டு, நீ போய் அவங்க பாட்டிகிட்ட போகிறேன்னு சொல்லி கேட்டையா அப்படின்னு. இல்லை, எனக்கு இங்கே இருக்குதா பிடிக்கும், பாட்டி இங்கே சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன், என்னை கொண்டு போய் விட்டுறாதீங்க, அந்த ஆண்டி கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஒரு மாதிரியே பேசுகிறாங்க, நீ ஒரு மாதிரியே பேசுனேன், சரி எல்லாருமே எதையும் அது இதுன்னு நினச்சிட்டு இருக்காத, நைட்டில் தூங்கு மீனா அப்படின்ட்டு, வாடா கிருஷ்ணன் நம்மளும் தூங்கலான்னு சொல்லி முத்து தூங்க வச்சிட்றான். காலையில் எந்திரிச்சு
விஜயா கிட்ட பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டோன்னே இப்போ விஜயா இருந்துச்சு, நீ யாருடா என்ன எதுக்குடா பாட்டின்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டின்னா பாட்டின்னு தானே கூப்பிட முடியும் அப்படிங்கிறப்ப, நான் ஒரு தடவை தான் பாட்டின்னு சொன்னேன், நீங்கள் நிறையா டைம் பாட்டின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து விஜயா கிட்ட நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். பரவாயில்ல, குழந்தை இருக்கிற வீடு எவ்வளோ கலகலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு அண்ணாமலை எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி பாட்டி எனக்கு ஒரு டான்ஸ் சொல்லி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் உனக்கு டான்ஸ் ஆடினா பிடிக்குமான்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, ஆமாங்க தாத்தா எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஊர்லெலாம் டான்ஸில் போட்டியிலலாம் கலந்துருக்கிறேன் அப்படின்னு. அப்போனா ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் வச்சாங்கன்னா சேர்ந்துக்கணும், இப்போ சேர்ந்துருக்கேன், அதுக்காக தான் பாட்டியை பழைக்கூட சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடு அப்படின்ட்டு, சரி அப்போனா ஆடி காட்டுன்னு முத்து கேட்டோடனே டான்ஸ் ஆடுறான் ரோகிணி எல்லாம் வந்து பார்க்குறாங்க. சுருதி ரவி எல்லாருமே முத்து எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போவுமே ரோகிணி அவன் ஆடுறத சந்தோஷப்படுறான். இவ்வளோ நேரத்துக்கு நல்லா ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். விஜயா டான்ஸ் கிளாஸில் ரதிங்கிறவ கர்ப்பமாயிடுறா. அது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டு ஆளுங்க வந்து விஜயாவை அடிக்க வர்றாங்க. அப்போ வந்து அடிக்க வர்றதை கை வாங்கிட்டு வர்றதை வந்து மீனா தடுத்து நிறுத்திடுறா. அதை பார்த்துட்டு மிரண்டு நிற்கிறா விஜயா. எல்லாருமே இருக்கும், அவள் வந்து அடிக்கிற தடுக்காட்டுறா. நீ உன் பிள்ளைங்க தப்பு, அதையெல்லாம் கண்டிக்காமல் எங்கள் அத்தையை தண்டிக்க நீங்கள் யார்? ஆனால் அவங்க செஞ்சது தப்பாக இருந்தாலும் ஆனால் உன் பிள்ளைக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையை அடிக்கிற வேலை வச்சுட்டிங்கன்னா கையை ஒடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ரோகிணி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப இதாக கராராக நின்று பேசுகிறப்ப எல்லாருமே விஜயாவாக தப்பு சொல்லி பேசுகிறப்ப விஜயாவுக்கு ரொம்ப பயம் எடுத்துருது. எல்லாம் அண்ணாமலை இருந்துட்டு, சரி இந்த பிரச்சனையை விடுங்க, இது மெதுவாக தான் டீல் பண்ணணும், உங்கள் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது, அந்த டான்ஸ் கிளாஸுக்கு போனால் தான் இப்படி ஆனான்னு சொல்ல முடியாது, உங்கள் பொண்ணுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு கேட்டுட்டு, இதே காலேஜில் நடந்ததா நீங்கள் போய் காலேஜ் பிரின்ஸிபலை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி முத்து எல்லாம் கேட்க அவங்களும் கொஞ்சம் மிரண்டு நிற்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கணுமில்ல, அது இவங்க மேலே தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விஜயாவை குறை சொல்ல, அண்ணாமலை இருந்துக்கிட்டு முத்துவை பார்த்து, முத்து இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் நீ சால்வ் பண்ணி விடு, யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சால்வ் பண்ணி விடு அப்படின்னு சொன்னானே. விஜய் வந்துட்டு, அவன் இன்னும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டாம், அவன் இன்னும் இந்த பிரச்சனை இப்போ பெருசாக்க தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் மேலே இருக்கிற கோபத்தில் ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னானே. டே மனோஜை நீ பாரு அப்படின்னா, சரி நான் பார்க்குறேம்மா, நான் இதே வக்கீலுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன், வக்கீல்கிட்ட டீல் பண்ணல அப்படின்னு சொன்னானே. அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாம் இந்த கேஸை எல்லாத்துக்கும் ஒரே தண்டூர் அடித்து சொல்கிற மாதிரி இதை பண்ணு, உனக்கு என்னடா தெரியுது அப்படின்னா, நான் 3 டிகிரி முடிச்சிருக்கேன், நீ 3 டிகிரி முடித்தாலும் என்ன பண்ணுறது ஏது பண்ணணும் யோசிச்சு செய்ய மாட்டேன், நீ கடைசியில் கொண்டு போய் பிரச்சனையில் தான் முடிப்பேன், எதாக இருந்தாலும் முத்து பார்த்துக்குவா, நீங்கள் யாரும் எல்லாம் அமைதியாக இருங்க, முத்து நீ உங்கள் அம்மாவை இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் அம்மா வெளியில் எங்கேயுமே போகாத அளத்துக்கு அவமானப்படாத அளத்துக்கு இந்த பிரச்சனை நீ முடிச்சு விடுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னானே. சரி அப்படின்னு சொல்கிறான். முத்து இருந்துக்கிட்டு, என் உயிர் போனாலும் அம்மாவுக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வராமல் நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து முடிச்சு விட்றேன், என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொன்னானே. விஜயாளுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. ஆனால் விஜயாளுக்கும் முத்துக்கு என்னமோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியல. அந்த பிரச்சனையை வந்து தெளிவு வர்றப்போ தான் விஜயா முத்து மேலே நல்லா பாசமாக இருப்பாள். காலையில் எழுந்திரிச்சு கிருஷ்ண வந்து அவங்க பாட்டிகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜயா இருந்துட்டு, ஏன் நீ தான் எல்லா பக்கம் போகணுமா, ஒரு வெட்டித்தனமாக இருக்கிறல்ல அவன் இருக்கட்டும், அவகிட்ட சொல்கிறேன்ட்டு, ரோகிணி இவனை கொண்டு போய் எங்கேயா சுட்டுட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்கிறப்ப ரோகிணிக்கு ரொம்பவே கோவப்படுது, பையனை இப்படி சொல்கிறாளேன்ட்டு. முத்து இருந்துட்டு அவங்க அம்மாவை அண்ணாமலைட்ட சொல்லி, அப்பா அவன் அம்மாவை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெளியில் எங்கேயும் தலை காட்ட வேண்டாம்னு சொல்லுங்கள், இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க, அம்மா வீட்லேயே இருக்கிறது நல்லது தான், நமக்கு சேஃப்டி தான், இந்த பிரச்சனையை நான் எப்படியாச்சு சுமூகமாக முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான். அண்ணாமலை ரோகிணி போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு கிருஷ்ணை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இருக்கிறத தெரிஞ்சு போயிடுது. இவன் அவங்களோட பொண்ணுங்கிறத தெரிஞ்சு ரொம்பவே பிரச்சனையாகுது. முத்து விஜயாவோட பிரச்சனையை முடிச்சு விட்டானா விஜயா வந்து முத்து மேலே பாசம் வச்சு நல்லா இருப்பான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.